நிறைய பசங்க பண்ணுற என்ன தெரியுமா, ஒன்றே ஒன்று தான். அப்போ அவங்க வந்து மாதம் வந்து ஒரு மாதம் வேலை செய்கிறாங்கன்னா, ஒரு மாதம் சம்பளம் வந்து 15,000 அந்த 15,000 அந்த 15,000 அப்படியே வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க நிறைய பசங்க. இப்போ சென்னையில் வேலை செய்கிற பசங்க முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. ஒரு 15,000 மாதம் சம்பளம்னா அந்த 15,000 வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. அதுக்கப்புறம் நினைப்பீங்க, அவன் செலவுக்கு என்ன பண்ணுவான்னு நினைப்பீங்க. அவன் செலவுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு அதை தான் அவன் செலவுக்கு எடுத்துப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வேலை செய்யும் அதேமாதிரி தான். எனக்கு 15,000 சம்பளம்னா 15,000 அப்படி வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவேன். ஏன்னா வந்து வீட்டுக்கு லோனுங்கன்னு அப்படி இப்படி அடைக்கணும்னு வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவேன். நான் எனக்கு செலவுக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் லோடு எடுத்துக்கு வந்து கடையில் டீ காசு அந்த மாதிரி தருவாங்க, அதை என் செலவுக்கு வச்சுக்கிடுவேன். வேறு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் அந்த மாதிரி எனக்கு காசு தருவாங்க, அதை நான் செலவுக்கு வச்சுக்கிடுவேன். நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஊருக்காரங்கிட்ட பிடிச்சதே அந்த ஒன்று மட்டும்தான். ஏன்னா எல்லோரும் வந்து வேலை செய்கிற முக்கால்வாசி பேர் அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க, அவங்களுக்குன்னு எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அதுவுமே வந்து இந்த ஜென்ரேஷனில் பாய்ஸ் வந்து அவ்வளோவா குடிக்க மாட்டாங்க, குடிக்கிறதே கிடையாது பசங்க அவ்வளோவா. இப்போ நான் குடிக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச என் சரௌண்டிங்கில் இருக்க பாதி பேர் குடிக்கவே மாட்டாங்களே. அதனால் வந்து இப்போ வந்து பையன்லாம் வந்து திருத்திட்டு தான் வாரானுங்களே. இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோட கருத்தை மட்டும் கீழே கமெண்ட்டில் போட்டு போயிருங்க நண்பர்களே. பார்ப்போம்.